வணக்கம் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஓகே காய்ஸ், அண்ட் இன்னைக்கு நாம என்ன ரீடிங் பார்க்க போறோம் அப்படின்னா, டிசம்பர் மந்த்க்கான மந்த்லி ரீடிங் தான் நம்ம பார்க்க போறோம். 2024ஓட லாஸ்ட் மந்த். கண்டிப்பா இந்த இயர் ஸ்டார்டிங்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம லைஃப்ல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். நல்லதா இருக்கட்டும், கெட்டதா இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஒரு லெசனா நமக்கு இந்த இயர்ல நம்ம கத்துக்கிட்டு இருப்போம். எல்லாருமே தான். கண்டிப்பா உங்களால முடியும். நீங்க இந்த அளவுக்கு நீங்க வந்திருக்கீங்க. கண்டிப்பா இதுக்கப்புறமும் உங்களால மூவ் ஃபார்வர்ட் பண்ண முடியும். நீங்க நினைச்ச கோல்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். கண்டிப்பா முடியும். இது என்னோட பர்சனலாக நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம். ஓகே, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா இந்த இயர் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இயராக இருந்தது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா ஒரு அப்கமிங் இயர்ஸ் ஒரு நல்ல ஒரு நியூ பிகினிங்காக எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்றத நான் யூனிவர்ஸ் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகே காய்ஸ், இன்னைக்கு பைலே பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் உங்களுக்காக பைல்ஸ் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த கார்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த கார்டை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பைல்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் டேரெக்டாக ரீடிங் நான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இன்னைக்கு நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன் கைஸ். ஆக்சுவலி நான் இந்த ரீடிங் நான் எடுக்கிறேன், ஆனால் எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக நான் ஃபீல் பண்ணுறேன். என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும், நீங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ரொம்ப போராடுறீங்க. உங்களோட போராட்டத்துக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நானும் யூனிவர்ஸ் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், பைல் நம்பர் 1 இந்த கார்டு. உங்களுக்கு எந்த கார்டு பிடிச்சிருக்கோ அந்த கார்டு நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 2 இந்த கார்டு. அண்ட் பைல் நம்பர் 3 இந்த கார்டு. ஓகே, உங்களோட பைலை நீங்க செலக்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம ரீடிங்குள்ள போலாம். ஹலோ பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த கார்டு ஐ எம் கேப்பபிள் அப்படின்ற இந்த கார்டு நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்களோ அவங்களுக்கான ரீடிங் இது. வாங்க நம்ம ரீடிங்குள்ள போலாம். ஓகே யூனிவர்ஸ், பைல் நம்பர் 1க்கு இந்த மந்த் என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நம்ம மெசேஜ் கைடன்ஸ் கேட்டுலாம். நெக்ஸ்ட் உங்களோட கரியர், ஜாப் இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேவா கைஸ்? ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுற பைல் கொஞ்சம் லாங்காக இருக்க கூட சான்ஸ் இருக்குது. அதனால கண்டினியூவாக பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கான கைடன்ஸ், உங்களுக்கான மெசேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பைல் நம்பர் 1க்கு என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க யூனிவர்ஸ்? ஓகே, ரெண்டு கார்ட்ஸ். பைல் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்கணுன்றதுக்காக ரொம்ப நீங்கள் போராடி இருக்கீங்க, ஹோப் கொடுத்துருக்கீங்க, வெயிட் பண்ணிட்டும் இருந்திருக்கீங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை இழந்தும் இருக்கீங்க.
ஆனால் இதுக்கப்புறம் உங்களுக்கு வெயிட் பண்ணுறதுக்கோ யார்கிட்டையும் பேசுறதுக்கோ யாரையும் நம்புறதுக்கோ உங்களுக்கு அந்த ஹோப் இல்லை. ஆல்ரெடி உங்களுக்கு நெருக்கமான ஒரு சில பேர்கிட்ட இருந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வந்து வந்திருக்கலாம். ஆனால் நான் இந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன், நீங்கள் ஒரு சில பேர் வந்து நீங்கள் ஏதோ ஒரு பர்சனை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. இவங்க உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா இவங்க உங்களோட பார்ட்னராக இருக்க கூட சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஒரு பர்சனை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க வந்து உங்ககிட்ட பேசலை, லைக் ஏதோ ஒரு ப்ராப்ளம் உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்குது. பேசலை, எதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரி நீங்கள் கஷ்டத்தில் இருக்கீங்க. ஒரு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவங்க வந்து உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்கே இருக்கீங்க, யார் கூட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை இந்த பர்சன் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. உங்களுக்கும் இந்த ஃபீல் வந்திருக்கும், ஓகே இந்த இவங்க தான் வந்து நம்மளை வாட்ச் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி. ஏன் தெரியல, ஒரு சில பேர் வந்து உங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸை மிஸ் பண்ணுறீங்க. லைக் உங்களோட கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர், இல்லை ரீசெண்டாக உங்களுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு பர்சன் வந்து இறந்துருக்கலாம். இது எல்லாருக்கான மெசேஜ் கிடையாது, ஒரு சில பேருக்கு மட்டும்தான். கைஸ், அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அவங்கள நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. அவங்க சொல்கிற ஒரே மெசேஜ் மேபி இந்த ஐ எம் கேப்பபிள் அப்படின்ற அந்த மெசேஜ் அவங்க கூட உங்களுக்கு வந்து கொடுக்கலாம். உங்களால் முடியும், மூவ் ஃபார்வர்ட் ஆகுங்க, உங்கள் கூட நான் எப்போவுமே உங்கள் பக்கத்துலேயே இருக்கேன் அப்படின்ற இந்த ஒரு மெசேஜை கொடுக்குறாங்க. மேபி அந்த பர்சன் வந்து உங்களோட பார்ட்னராக இருக்கலாம், இல்லை உங்களோட கிராண்ட் ஃபாதராக இருக்கலாம். ஆனால் லாங் ஹேர் வச்சுருக்கலாம் இந்த பர்சன். ஓகே, உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த பர்சனை மிஸ் பண்ணலாம். பைல் நம்பர் 1 கைஸ், எல்லாருக்கும் இந்த ரீடிங் செட் ஆகாது. உங்களுக்கு எஸ் மேம், நான் இந்த மாதிரி சுச்சுவேஷன் என் லைஃப்பில் போயிட்டுருக்கு அப்படின்னா கண்டினியூவாக பாருங்கள். அதே மாதிரி இப்போ கரண்ட்டாக ஒரு சில பேர் வந்து உங்கள் லைஃப்பில் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது, நான் இப்போ காலேஜ் முடிச்சிட்டேன், நான் என்ன மாதிரியான ஒர்க்குக்கு போகிறது, நான் இப்போ ஸ்கூல் முடிச்சிட்டேன், நான் என்ன மாதிரியான காலேஜஸ் தேடுறது, ஏதோ ஒரு கன்ஃபியூஷனில் நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. உங்களுக்கானது உங்களை தேடி வருன்றாங்க யூனிவர்ஸ். கைஸ், நீங்கள் ஒரு விஷயத்த வந்து இப்போது உங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற அந்த ஒரு குழப்பத்திலே நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு உங்கள் ஆழ் மனசுக்கு தெரியும், ஓகே நான் வந்து இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா கைஸ். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் என்னோட ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். நான் கேண்டில் மேக்கிங், லைக் இந்த மாதிரி கேண்டில் மேக்கிங் பிஸ்னஸ் மாதிரியோ, இல்லை ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட ஏதாவது பிஸ்னஸ் மாதிரியோ, ஓன் பிஸ்னஸ் மாதிரி நான் பண்ணலான்னு நினைக்கிறேன். இல்லை அப்படின்னா கிராஃப்ட் மாதிரி நான் பண்ணலான்னு நினைக்கிறேன். இல்லை நீங்கள் ஏதாவது டாக்டர் ஒரு மெடிசன் சம்மந்தப்பட்டு ஏதாவது படிக்கலாம்னு நினைக்கிறேன். இது எதுனாலும் இருக்கலாம், நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் அதை சொல்கிறேன் சரிங்களா கைஸ். ஆனால் உங்கள் ஆழ் மனசில் இருக்கலாம், நான் எப்படி நான் அதை அச்சீவ் பண்ண போகிறேன், என்னால் முடியுமா, எனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கா, என்னால் முடியுமா அப்படின்ற அந்த தாட்டில் நீங்கள் இருக்கீங்க. பைல் நம்பர் 1, உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி கண்டிப்பாக வரும். இந்த இயர் எண்டுக்குள்ளே உங்களுக்கு வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் 4 மந்த்க்குள்ளே ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்க போகுது. இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது எது சம்மந்தப்பட்டனாலும் இருக்கலாம். பைல் நம்பர் 1, ஆக்சுவலி இந்த மெசேஜ் நான் உங்களுக்கு வச்ச கன்ஃபர்மேஷன். ஆக்சுவலி நான் ஒரு கார்டு நினச்சி தான் எடுத்தேன், அது பார்த்தா இங்கே 3 கார்டு உங்களுக்காக வந்திருக்காங்க. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் இதை சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட டைம், எனர்ஜி, சோல் ஃபுல்லாக உங்கள் மனசுலேருந்து முழு மனசாக நம்ம ஒரு விஷயத்தில் இறங்குவோம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்கள் இறங்கியிருக்கீங்க. இது வந்து தப்பாக எதுவும் எனக்கு காட்டல. நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க உங்களோட எனர்ஜி. ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு பலன் இந்த இடத்துல கிடைக்கலன்னு சொல்லி நீங்கள் ரொம்ப பிரேக் டவுன் ஆகிருக்கீங்க. அது என்ன சொல்கிறது, உங்களுக்கு அது டெம்பரவரியாக இருக்குது. ஓகே, நான் இந்த எனர்ஜியில் இதுக்கு மேலே இல்லை, நான் இந்த எனர்ஜியில் வந்து நான் மூவ் ஃபார்வர்ட் பண்ணி வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு டைம் யோசிக்கிறீங்க. ஒரு டைம் இல்லை, ஃபுல்லாக க்ளோஸ்ட் ஆஃப் ஆகி, இல்லை நான் அந்த மாதிரி எதுவும் கிடையாது, நான் அப்படி எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்களே ஒரு சர்க்கிள்குள்ளே இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, யூனிவர்ஸால் நீங்கள் ரொம்ப ப்ரொடெக்டடாக இருக்கீங்க அப்படின்ற இந்த ஒரு விஷயத்த நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யூனிவர்ஸ் வந்து உங்களை எப்போவுமே ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. பைல் நம்பர் 1. வாவ் கைஸ், உங்களுக்கு நான் சொன்ன இந்த மெசேஜஸ் ஏதாவது உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா கண்டினியூவாக அந்த பைல் பாருங்கள். அப்படி இல்லைனா மற்ற 2 பைல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா கைஸ்? ஓகே, பைல் நம்பர் 1க்கு இந்த மந்த்
ஜாப் கரியர் எப்படி இருக்குன்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஓகே. இந்த மந்த் உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங்காக இருக்கலாம் கைஸ். இல்லை நீங்கள் ஒரு புது ஜாப் நீங்கள் சர்ச் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஒரு புது கம்பெனிக்குள்ளே நீங்கள் போகலாம். ஒரு ஒரு புது விஷயத்துக்குள்ளே நீங்கள் ஸ்டெப் எடுத்து வைப்பீங்கன்ற மாதிரி காட்டுறாங்க. எஸ், இது உங்களுக்கு தெரியாத விஷயமா கூட இருக்கலாம். ஆனால் இதை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க பைல் நம்பர் 1. எஸ், டெஃபினட்டாக ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இதில் போகலாமா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஒரு சில பேருக்கு. ஆனால் டெஃபினட்டாக நிறைய பேர் வந்து இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம் என்னை தேடி வந்துருச்சு. டெஃபினட்டாக என்னோட நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் கண்டிப்பாக எடுத்து வைப்பேன் அப்படின்ற அந்த மைண்டில் நீங்கள் இருக்கீங்க கைஸ். வாவ். பைல் நம்பர் 1, எனக்கு ஏன் தெரியல இந்த கொஸ்டினை இன்னும் நான் டீப்பாக கேட்க எனக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து சயின்ஸ் வந்து எனக்கு காட்டல. ஏன்னா ஜாப் கரியரில் நீங்கள் இந்த மந்தில் உங்களுக்கு மணி ரிலேட்டடாக எந்த ப்ராப்ளமும் வர சான்ஸ் இல்லை கைஸ். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் அடுத்து ஒரு புது விஷயம் நீங்கள் புதுசாக ஆரம்பிப்பீங்கன்ற மாதிரி எனக்கு காட்டுறாங்க. மேபி ஒரு புது பிஸ்னஸாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா ஏதாவது புதுசாக நீங்கள் உங்கள் ஜாப்லேயே உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஒரு சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டி சேஞ்ச் ஆகலாம். இல்லை உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம், ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம். இல்லை நீங்கள் அப்ராட் போகவும் சான்ஸ் இருக்குது பைல் நம்பர் 1. வாவ். ஓகே, நெக்ஸ்ட் நாம உங்களோட ஸ்டடீஸை பத்தி கேட்டுடலாம். ஓகே, இங்கே நிறைய பேர் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டான ஸ்டேஜில் இருக்கீங்க கைஸ். எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டுறாங்க. நான் இதை சூஸ் பண்ணவா அதை சூஸ் பண்ணவா, என் மனசுக்கு இது பிடிச்சிருக்கு, ஆனால் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதை சஜஸ்ட் பண்ணுறாங்க. எனக்கு இது கரெக்டாக இருக்குமா அது கரெக்டாக இருக்குமா, இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படின்ற மாதிரியான மைண்டில் நீங்கள் இருக்கீங்க. பைல் நம்பர் 1, திரும்ப சொல்கிறேன், இந்த இடத்துல நீங்கள் உங்களையே நீங்கள் ஏமாற்றணும் அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு எது கரெக்டோ அதை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். உங்கள் மனசுக்கு பிடிச்சது தான் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி வரும். இல்லை நான் இதை சூஸ் பண்ண மாட்டேன், என்னோட அம்மா ஹர்ட் ஆவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யூனிவர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணல அப்படின்னா யூனிவர்ஸ் உங்களை சூஸ் பண்ணுற நிலைமைக்கு கொண்டு வந்து வைப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் பண்ணுங்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் கைஸ். மேபி உங்களோட பார்ட்னர் வந்து நான் ஓகே நான் இந்த காலேஜில் நான் படிக்கிறேன், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள், இல்லை நான் இந்த பிளேஸில் வந்து நான் இந்த பிளேஸ் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு யாராவது உங்களை ஃபோர்ஸ் பண்ணலாம். ஆனால் உங்களோட ஒப்பீனியன் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் கைஸ், நீங்கள் வந்து உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணவே இல்லை. நீங்கள் வந்து ரொம்ப நாளாக எனக்கு இது நடக்கணும், எனக்கு இந்த விஷயம்தான் வேணும், நான் இந்த விஷயத்துக்காக தான் நான் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரியானதில் நீங்கள் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, இல்லை அவங்க ஹர்ட் ஆயிடுவாங்க அப்படின்றதுலேயே நீங்கள் வந்து உங்களை நீங்கள் இழந்துட்டுருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எது கரெக்டுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பற்றி பார்த்துடலாம். எனக்கு ஏன் தெரியல கைஸ், எனக்கு நெக்ஸ்ட் உங்கள் மணி ரிலேட்டடாக கேட்கலான்னு பார்த்தா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே அதுக்கான ஆன்சர் கிடச்சிருச்சு. அதை பற்றி நீங்கள் கார்ட்ஸ் எடுக்க வேணான்ற மாதிரி எனக்கு யூனிவர்ஸ் எனக்கு சயின்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ பைல் நம்பர் 1, நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ ரிலேஷன்ஷிப் பார்த்துட்டு உங்களோட ஹெல்த்தை பார்த்துட்டு நம்ம ரீடிங்கை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகேவா கைஸ்? ஓகே, பைல் நம்பர் 1ஓட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் யூனிவர்ஸ்? பைல் நம்பர் 1 ரிலேஷன்ஷிப். கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், நிறைய பேர் வந்து ஒரு கார்மிக் சைக்கிள்லேருந்து வெளில வரீங்க. இந்த பர்சனா இல்லை என்னோட லைஃபா, நான் எதை நோக்கி நான் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் வரீங்க. மூவ் ஃபார்வர்ட். உங்களோட இதில் வந்து எஸ் மூவ் ஃபார்வர்ட்.
உங்களுடைய கைஸ் எனக்கு வந்து இந்த இடத்துல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி எனக்கு காட்டல பயல் நம்பர் 1. இல்லை மேம் நாங்கள் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கோம், எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மெசேஜை நீங்கள் கேட்க வேண்டாம், சரிங்களா? நிறைய பேர் இந்த இடத்துல வந்து நான் மூவ் ஃபார்வர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னோட லைஃப்பை நான் இருக்கணும், எனக்குன்னு நான் வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்க தான் இங்கே நிறைய பேர் இருக்கீங்க. இதுக்கு மேலே நான் இந்த ஃபீலிங்ஸோட நான் மோஸ்ட்லி நீங்கள் சொல்லலாம், இல்லைப்பா நான் மூவ் ஃபார்வர்ட் ஆகிட்டேன், நான் வந்து புது விஷயங்கள் நான் எதிர்பார்க்குறேன், பட் ஸ்டில் நீங்கள் இன்னும் அந்த பர்சனோட பாருங்க, நீங்களே பாருங்க. நான் வந்து இங்கே உங்களை ஏமாத்தணுன்றது இல்லை, உங்களுக்கான காட்சி யூனிவர்ஸையும் உங்களுக்கு தராங்க. நான் வந்து அந்த பர்சன் விஷயத்துலேருந்து நான் மூவ் ஆன் ஆகிட்டேன், பட் ஸ்டில் நீங்கள் இன்னும் மூவ் ஆன் ஆகலை. இந்த விஷயத்துக்குள்ளேயே தான் நீங்கள் சுற்றி வந்துட்டு இருக்கீங்க. ஃபைனலி பயல் நம்பர் 1 உங்களுக்கு வந்து இப்போ ஒரு சடனாக ஒரு சேஞ்ச் வரலாம். மேபி இந்த சேஞ்ச் வந்து யூனிவர்ஸ் கூட உங்களுக்கு காட்டலாம். இந்த சேஞ்ச்னால உங்களோட லைஃபே சேஞ்ச் ஆகலாம். மேபி உங்களுக்கான பர்சன் உங்களை தேடி வரலாம். இல்லை அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் உங்களை தேடி வர்றதுனால நீங்கள் அதை நோக்கி நீங்கள் உங்களோட ட்ராவலை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. வாவ். ஓகே, ஃபைனலி பயல் நம்பர் 1க்கு உங்களோட மணி ரிலேட்டடாக எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். மணி பயல் நம்பர் 1 டிசம்பர் மந்த் அவங்களோட ஃபினான்ஸ் எப்படி இருக்கும் யூனிவர்ஸ்? ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து கைஸ் ஆக்சுவலி நான் மணி ரிலேட்டடாக கேட்க மாட்டேன்னு சொன்னேன், பட் மறுபடியும் உங்களுக்கு வந்து மணி ரிலேட்டடாக எடுக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இது மேபி உங்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் உங்களுக்கு இதுலேருந்து கிடைக்கலாம். ஃபைல் நம்பர் 1 ஏன் தெரியல, உங்கள் ரிலேட்டிவ்ஸோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ யாராவது வந்து நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு மணி சடனாக தேவை, நான் மூவ் ஃபார்வர்ட் பண்ணணும், ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கேட்டாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்களுக்கான மணி நீங்கள் தராதீங்க. ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வர மாதிரி எனக்கு காட்டுறாங்க. எஸ், டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஏதோ பிரச்சனை வர மாதிரி எனக்கு காட்டுறாங்க. அதனால நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எனக்கு அர்ஜென்ட்டாக வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா மணி தராதீங்க. இது வந்து உங்களுக்கான ஒரு வார்னிங்காக கூட இருக்கலாம். பயல் நம்பர் 1. ஓகே, ஃபைனலி உங்களோட ஹெல்த் இந்த மந்த் எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம். ஓகே, பயல் நம்பர் 1க்கு அவங்களோட ஹெல்த் எப்படி இருக்குன்றத நீங்கள் சொல்லுங்கள் யூனிவர்ஸ். அவங்க ஹெல்த் எப்படி இருக்கும் யூனிவர்ஸ்? உங்களோட எனர்ஜியை ட்ரெயின் பண்ணுறது நீங்கள் மட்டும்தான், மற்ற யாரும் கிடையாது. இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். உங்களோட ஹெல்த் பாதிப்படைகிறதுக்கு காரணம் நீங்கள் தான், வேற யாரும் கிடையாது. தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாதது இதெல்லாம் இது பண்ணி நீங்களே தான் உங்களோட ஹெல்த்தை வந்து உங்கள் ஹெல்த்தை நீங்களே ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்க. இதனால வந்து பயல் நம்பர் 1 நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ரீசன்ட் டேஸாக உங்களுக்கு கொஞ்சம் பணம் வந்து லாஸ் ஆகலாம், இல்லைன்னா நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நடக்கலாம். இதெல்லாம் உங்களை சுற்றி இருக்கிற இந்த நெகட்டிவ் எனர்ஜினால தான். ஸோ மோஸ்ட்லி என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து உங்களை கிளீன்ஸ் பண்ணுறதுனால இதுலேருந்து ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட ஹெல்த் வந்து பாதிப்படைகிறதுக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான். நீங்கள் வந்து என்னன்னாலும் நீங்கள் டாக்டர் கிட்ட போய் சஜஸ்ட் பண்ணுங்க, எதுனாலும் பண்ணுங்க, உங்கள் மனசு தான் இவ்வளோத்துக்கும் காரணம். நிறைய விஷயங்கள் நீங்கள் வாங்கியிருக்கலாம். நான் இங்கே போனால் எனக்கு இது சரியாயிரும்னு சொல்லிட்டு நான் இந்த விஷயம் வாங்குறேன், அந்த விஷயம் வாங்குறேன், இந்த செயின் எல்லாம் நீங்கள் வாங்கியிருக்கலாம். ஆனால் இங்கே மெயின் ரீசனே நீங்கள் தான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெசேஜ் உங்களுக்கு தான் கைஸ். பயல் நம்பர் 1. ஓகே, ஃபைனலி உங்களுக்கு ஒரு ஏஞ்சல் மெசேஜ் கார்டை எடுத்து நாம் அந்த ரீடிங்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம். என்ன சொல்கிறது, லாஸ்ட் மந்த்லி ரீடிங் ஆஃப் திஸ் இயர். ஓகே, ஃபைனலி பயல் நம்பர் 1க்கு ஏஞ்சல்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஓகே, ஏஞ்சல்ஸ் ஸ்டக் ஆகிட்டாங்க கைஸ் உங்களுக்காக. ஓகே,
ஃபைனலி பயல் நம்பர் 1க்கான மெசேஜ் என்ன? வாவ், நோ நீட் டு வரி. இதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கார்டு வேணுமான்றது எனக்கு தெரியல கைஸ். வாவ், மேபி நீங்கள் ஒரு ஃபயர் எலமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் மோஸ்ட்லி வந்து ஃபயர் எலமெண்ட்ஸ் கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஷெஃப்பாக இருக்கலாம். கைஸ், எனக்கு ஏன் தெரியல, மதர் எர்த் வந்து உங்ககிட்ட நிறைய கம்யூனிகேட் பண்ணியிருக்கலாம். இது வந்து ஒரு சில பேருக்கு ரொம்ப பர்சனலாக கூட இருக்கலாம். மதர் எர்த் வந்து உங்ககிட்ட நிறைய கம்யூனிகேட் பண்ணியிருக்கலாம், உங்களுக்கு நிறைய சைன்ஸ் காட்டியிருக்கலாம். மேபி இவங்கள மாதிரி ஒருத்தவங்க உங்கள் ட்ரீமில் கூட வந்திருக்கலாம். எல்லாருக்கும் இது ரெஸ்னேட் ஆகுமானா கிடையாது. இது உங்களுக்கு ரெஸ்னேட் ஆச்சு அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க எப்போவுமே அவங்க உங்கள் கூட இருப்பாங்க, எந்த ஒரு சூழ்நிலை ஆனாலும் உங்களை விட்டு போக மாட்டாங்க. ஆக்சுவலி இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்க மாதிரி தான் இருக்குது. மேபி நீங்கள் இந்த கார்டை சூஸ் பண்ணது மதர் எர்த்துக்காக கூட இருக்கலாம். நோ நீட் டு வரி, ஐ எம் கேப்பபிள் அப்படின்ற இந்த சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு அடிக்கடி உங்களோட மைண்டில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் நினைக்கிறப்போ, நெகட்டிவாக நினைக்கிறப்போ, இது ஒரு அஃபர்மேஷன் மாதிரி உங்கள் மைண்டில் வந்துட்டுருக்கலாம். மேபி இந்த மாதிரி வந்துட்டுருக்கு அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யூ ஆர் பிளெஸ்ட். மதர் எர்த்தோட பிளெஸிங்ஸ் உங்களுக்கு எப்போவுமே இருக்குது. வாவ் வாவ், பயல் நம்பர் 1. சச் அ பியூட்டிஃபுல் ரீடிங். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி என் ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் ரீடிங் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு பிரேஸ்லெட்ஸ் வேணும்னாலும் சரி, இல்லை ஜிபு காயின்ஸ் வேணுனாலும் சரி, நீங்க என்ன டேரக்டா இன்ஸ்டாகிராம்ல காண்டாக்ட் பண்ணிக்கலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஓகே காய்ஸ், இதே மாதிரி நம்ம என்னோட ரீடிங் சந்திக்கலாம். See you, டாடா, bye. ஹலோ பயல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த கார்டு சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கான ரீடிங் இதோ. வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஆக்சுவலி பயல் நம்பர் 1 வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க. அண்ட் பயல் நம்பர் 2 உங்களுக்கு யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். சாரி பயல் நம்பர் 2, இங்கே சடனாக கொஞ்சம் சவுண்ட் கேட்டதுனால தான் நான் சடனாக வீடியோவை ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருந்தது. ஐ எம் ரியலி சாரி. ஓகே, நம்ம ரீடிங் கண்டினியூ பண்ணலாம். பயல் நம்பர் 2க்கு வந்து யூனிவர்ஸ் என்ன இந்த மந்த் சொல்லணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்கன்றத பார்த்துடலாம். அதுக்கப்புறமா வந்து இந்த மந்த் உங்களுக்கு எப்படி இருக்குன்றத நம்ம பார்த்துடலாம். ஓகேவா கைஸ்? ஓகே. ஓகே யூனிவர்ஸ், பயல் நம்பர் 2க்கு என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஓகே, நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக சண்டை போட்டுட்ருக்கீங்க. ஒரு பெரிய பொறுப்போ இல்லை ஏதோ ஒரு பெரிய சுமையை நீங்கள் சுமந்துக்கிட்டு இருக்கீங்க. பயல் நம்பர் 2 இது எதுவானாலும் இருக்கலாம். உங்கள் ஃபேமிலிக்காக கூட உங்களோட ஹாப்பினஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் தூக்கி போட்டுட்டு இந்த விஷயத்துக்காக நீங்கள் இது பண்ணலாம். நீங்கள் வந்து இந்த கார்டு நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கலாம். ஐ எம் கிளம் அண்ட் ஹாப்பி அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த ரீடிங் பார்க்குறப்ப நிறைய பேர் கோவமாக தான் இருக்கீங்க, ரொம்ப கோவமாக இருக்கீங்க. என்ன சரி, ஓகே, ரீடிங் வந்துருச்சு, பார்ப்போம் என்னதான் இந்த ரீடிங்கில் இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே நமக்கு டைம் இப்படி போயிட்டு இருக்கு. இதில் இவங்க வேற ரீடிங்கை போட்டு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் கைஸ், இப்படி இருக்கும் கைஸ், அப்படி இருக்கும் கைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிருக்கலாம். இப்போ கண்டிப்பாக நீங்கள் சிரிப்பீங்க, என்னால் இங்கே ஃபீல் பண்ண முடியுது. ஓகே 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 பயல் நம்பர் 2க்கு என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஓகே கைஸ், ஆக்சுவலி நீங்கள் கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்ன அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? இப்போ நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் இறங்கி ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதில் உங்களுக்கு சப்போர்ட்டாக யூனிவர்ஸ் வந்து ஒரு பர்சன் உங்களுக்கு அனுப்புவாங்க. மேபி உங்களோட பார்ட்னராக இருக்கலாம்.
உங்கள் ஃபேமிலி விஷயத்தில் வந்து நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கலாம். ஃபேமிலினா எப்படி ரன் பண்ணுறது, மேபி நீங்கள் ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா பேரண்ட் இல்லாத ஒரு பர்சனாக இருக்கலாம், யாரானாலும் இருக்கலாம். இல்லை அப்படின்னா உங்கள் லைஃப் வந்து நார்மலாக இருந்தாலும் எமோஷ்னலாக நீங்கள் வந்து ட்ரெயின் ஆகி இருக்கலாம். எதுவானாலும் சரி இருக்கலாம். பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை மணி ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ், ஆனால் ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸ், இது எதுவானாலும் இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க உங்கள் லைஃப்பில் நடந்த மாதிரி, சரிங்களா? உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து ஒரு புது என்ன சொல்கிறது, ஒரு புது டோர் உங்கள் லைஃப்பில் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஒரு நியூ சாப்டர், ஒரு கீ உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க கைஸ். டெஃபினட்டாக இது ஒரு கீ தான். ஏன்னு தெரியல, மேபி நீங்கள் ஒரு புது வீடு வாங்கணும்னு கூட நீங்கள் போராடிட்டு இருக்கலாம். ஏதோ ஒரு புது கீயாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு ஆன்சர். நான் ரொம்ப நாளாக இந்த ஆன்சருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஆன்சருக்காக தான், எஸ் டெஃபினட்டாக, எஸ் கன்ஃபர்மேஷன், இந்த ஆன்சருக்காக தான் நான் ரொம்ப போராடிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கான ஆன்சர் எனக்கு கிடைக்கவே இல்லை. யூனிவர்ஸ் நான் என்னதான் பண்ணுறது அப்படின்ற இந்த சவுண்டில் நீங்கள் இருக்கீங்க. என்னால் உங்களோட அந்த எனர்ஜியை ஃபீல் பண்ண முடியுது காய்ஸ். டெஃபினட்டாக என்னால் ஃபீல் பண்ண முடியுது. நான் கத்தணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் கத்த முடியல. ஏன்னா நான் வந்து அமைதியான ஒரு பர்சன். நான் அதை பண்ண மாட்டேன், ஆனால் எனக்கு கத்தணும். இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். ஓகே, வேற என்ன இருக்கு? அது ஒரு சில பேருக்கு, ஏன்னா அது ஜென்ரல் ரீடிங்ன்றதுனால எல்லாரும் ஒரு மாதிரி இருக்க மாட்டீங்க இல்லைங்களா கைஸ்? பேக்ரவுண்டில் சவுண்ட் கேட்டதுன்னா கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க, ஏன்னா பக்கத்தில் சம்திங் ஒர்க் நடக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, ஃபைல் நம்பர் 2க்கு மேபி நீங்கள் யார் மேலேயாவது கோவமாக இருக்கலாம். அந்த கோவத்தை நீங்கள் வெளிக்காட்டாமல் இருக்கலாம். இல்லை உங்கள் மனசு ரொம்ப ஆழ் மனசில் இருந்த ஏதோ ஒரு விஷயம் வந்து இப்போ வெளியே வரலாம். ஃபைல் நம்பர் 2. இல்லை அதெல்லாம் நான் நினைக்கல, இல்லை நான் அதெல்லாம் நினைக்கல, இல்லை நான் அதெல்லாம் நினைக்கல அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். உங்கள் ஆழ் மனசில் ரொம்ப ரொம்ப நாளாக இந்த விஷயம் உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்கலாம். இல்லை ஏதோ ஒரு விஷயம் உங்கள் ஆழ் மனசில் இருக்குது. இல்லை அப்படி இல்லைன்னு நீங்கள் தூக்கி போட்டுட்டு இருந்த விஷயம் இப்போது அது நீங்கள் வெளியே சொல்லிடுவீங்க. எனக்கு இது பிடிக்கலனா பிடிக்கல அப்படின்ற விஷயத்த நீங்கள் சொல்லிடுவீங்க. ஓகே, நான் சொல்கிற எனர்ஜியில் தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டினியூவாக பாருங்கள். அப்படி இல்லைனா மற்ற 2 பயல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பயல் நம்பர் 1க்கு வந்து ஜாப் கரியர், பயல் நம்பர் 2க்கு வந்து ஜாப் கரியர் எப்படி இருக்குன்றத நம்ம யூனிவர்ஸ் கிட்ட கேட்டுடலாம். ஓகே யூனிவர்ஸ், பயல் நம்பர் 2க்கு ஜாப் கரியர் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லுங்க யூனிவர்ஸ். ஓகே, நிறைய நெகட்டிவ் எனர்ஜிஸ்லாம் எனக்கு காட்டுறாங்க. ஓகே, நிறைய பேர் வந்து எனக்கு இந்த வேலையே வேணாம், என்னை ஆளை விடுங்க அப்படின்னு உங்கள் வேலையை தூக்கி போட்டுட்டு கூட வந்திருக்கலாம். இல்லை எனக்கு இப்போதைக்கு நான் ஜாப் போகிறதுல இல்லை, நான் வந்து இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன், நான் எனக்குன்னு ஓன் பிஸ்னஸ் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். இப்போ நீங்கள் வேலையில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதுவும் ஒரு டைமுக்காக தான். அதனால் நீங்கள் இதை நினச்சி ரொம்ப உங்களே நீங்கள் கஷ்டப்படுத்திக்காதீங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து எனக்கு காட்டுறாங்க, நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் 100% நீங்கள் ப்ரூஃப் பண்ணுறீங்க. இருந்தாலுமே வந்து இல்லை நீங்கள் இது பண்ணல, நீங்கள் அது பண்ணல அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம், யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களை என்ன சொல்கிறது கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்க, உங்களை ரொம்ப அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. எஸ், இங்கே நிறைய பேர் வந்து உங்கள் டீம் மெம்பர்ஸ் முன்னாடியே வந்து இது நடக்கலாம். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு அப்கமிங் டேஸில் மேபி 2025ல் உங்களுக்கு வந்து சடனாக ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலாம், இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க கைஸ். இல்லை எனக்கு இந்த ஜாப்ல இருக்கு, எனக்கு பிடிக்கல, எனக்கு வந்து இந்த ஜாப் வேணாம், நான் வேற ஜாப் தான் நான் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற விஷயத்த நீங்கள் ஓப்பனாக சொல்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஓகே, நான் நெக்ஸ்ட் இந்த டெக்கில் எடுக்கிறேன் உங்களுக்காக. ஓகே, ஃபைல் நம்பர் 2க்கு நெக்ஸ்ட் உங்களோட ஸ்டடீஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம்.
மேபி நான் இப்போது நடந்துக்கிற மாதிரி கூட நீங்கள் நடந்துக்கலாம். ஏன்னா நான் உங்களோட எனர்ஜிஸ் பார்க்குறதுனால சம்டைம்ஸ் அப்படி நடக்கலாம். ஓகே, வெரி குட். கன்ஃபியூஷன் ஓவர்லோட். கைஸ், நானே வந்து டெக்கை தலைகளாக எடுத்திருக்கேன். மேபி நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஷனோட ஒரு பிக் ஸ்டேஜில் இருக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் ஏதாவது உங்களோட ஸ்டடீஸோ ஏதாவது ஒரு விஷயத்தில் முடிவு எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் தள்ளி வைங்க. எஸ், கொஞ்சம் தள்ளி வைக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைய பேர் வந்து இங்கே உங்களை என்ன சொல்கிறது, ஒரு தப்பான அதில் வந்து உங்களை தள்ளணும். இதில் வந்தால் இவங்க நல்லா ஒரு இதுக்கு வந்துடுவாங்க, ஒரு என்ன சொல்கிறது, க்ரீடியான பீப்புள்ஸ் தான் எனக்கு உங்களை சுற்றி இருக்கிறது காட்டுறாங்க. எஸ், கன்ஃபர்மேஷன். க்ரீடியான பீப்புள்ஸ் தான் உங்களை சுற்றி இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போதைக்கு நீங்கள் ஒரு விஷயம் டிசைட் பண்ணி வச்சுருக்கீங்களா, ஓகே நான் வந்து என்னோட டிகிரியை வந்து நான் இந்த இடத்துல தான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னா ஓகே, அது இருக்கட்டும். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களோட ஸ்கூலை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வந்து செகண்ட் டிகிரி நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா, ஃபர்ஸ்ட் நீங்கள் இப்போ இருக்கிற டிகிரியை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஜாப் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, இப்போது கரண்ட்டாக பார்க்காம நீங்கள் வந்து ரொம்ப நான் ஒரு 7 இயர்ஸ் கழிச்சு நான் எப்படி இருப்பேன், 8 இயர்ஸ் கழிச்சு எப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் கரண்ட்டாக இருக்கிற உங்களோட ஸ்டடீஸ் ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டடீஸில் எந்த ஒரு அந்த ஒரு அட்ராக்ஷனே உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், அட்டாச்மெண்ட் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணல அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குற காலேஜ்லேயோ இல்லை நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு என்ன ஒரு டிகிரி உங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது வார்னிங்காக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா கைஸ்? ஓகே, நெக்ஸ்ட் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பற்றி பார்க்கலாம். எனக்கு ஏன் தெரில, மோர் ஓவர் வந்து ஃபுல்லாக எனக்கு நெகட்டிவாக தான் எனக்கு வந்து கார்ட்ஸில் வந்து வருது. மேபி நீங்கள் ஃபுல் நெகட்டிவில் இருக்கலாம். கிளென்ஸ் யுவர் செல்ஃப், பைல் நம்பர் 2. யூனிவர்ஸ், பைல் நம்பர் 2க்கு நெக்ஸ்ட் அவங்க ரிலேஷன்ஷிப்பை பற்றி பார்த்துடலாம். மேபி ஒரு சில பேருக்கு இப்போ தான் பிரேக்கப் ஆகியிருக்கலாம், ஒரு சில பேருக்கு புதுசாக ஒரு பர்சன் வந்திருக்கலாம். மோர் ஓவர் எனக்கு வந்து இங்கே பிரேக்கப் ஆன மாதிரி தான் காட்டுறாங்க கைஸ். எஸ், நிறைய பேர் வந்து நிறைய வெறுத்துட்டீங்க. எனக்கு ரிலேஷன்ஷிப் மேலே வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எல்லாமே ஃபேக், யூனிவர்ஸே ஃபேக், நான் நம்ப மாட்டேன். நிறைய சைன்ஸ் வந்து எனக்கு நீங்கள் காட்டினீங்க. நிறைய பேர் வந்து இங்கே உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு நீங்கள் நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க. ஒரு சில பேருக்கு வந்து நீங்கள் உங்களோட கர்மிக் சைக்கிளை நீங்கள் வந்து முடிச்சிருக்கலாம் நிறைய பேர். ஒரு சில பேர் வந்து இது உங்களுக்கு ஒரு டெம்ப்ரவரி ஒரு கேப்பாக தாங்க இருக்கும், உங்களுக்கும் சரி இந்த பர்சனுக்கும் சரி. ஏன்னா இது வந்து ஒரு ரீசனுக்காக தான் உங்கள் 2 பேருக்குள்ள இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன சொல்கிறது, நீங்கள் 2 பேரும் மோஸ்ட்லி நீங்களும் உங்கள் பர்சனுமே பேசிக்கலாம். நம்மளோட ரிலேஷன்ஷிப் ஸ்டோரி வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு மூவியே எடுத்துடலாம். இல்லை அப்படின்னா ஒரு புக்கே நம்ம எழுதிடலாம், நீங்கள் வந்து எழுதிடலாம். இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் ஒரு புதுசாக ஒரு ஸ்டோரியே இது பண்ணலாம். நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசியிருக்கலாம்.
நீங்களும் உங்கள் பர்சனும். அது வந்து உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டு இருக்கலாம். நீங்கள் அந்த எனர்ஜிக்குள்ளேயே நீங்கள் இருக்கீங்க. ஓகே, நான் வந்து ஹாப்பியாக தான் இருக்கேன், அந்த பர்சன் பற்றி நான் நினைக்கல. எஸ், நான் என்னோட லைஃப்பில் நான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியல அப்படின்ற இந்த ஸ்டேஜில் நீங்கள் இருக்கீங்க. ஃபைல் நம்பர் 2. இப்போ நீங்கள் வந்து இந்த எனர்ஜி உங்களால் என்ன சொல்கிறது, நீங்கள் இதை ஹோல்ட் பண்ணுன்றது இல்லை, ஃப்ரீயாக நீங்கள் விடலாம். ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் இந்த இதில் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் என்ன கைடன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? டெஃபினட்டாக உங்களுக்கான பார்ட்னர் உங்களை தேடி வரலாம், இல்லை இந்த பர்சனே உங்களை தேடி வரலாம். ஃபைல் நம்பர் 2. ஆனால் இப்போது அதுக்கான கரெக்ட் டைம் இல்லை. இப்போது நீங்கள் உங்களோட ஒர்க்கை நீங்கள் பார்க்கணும். ஏன்னா நிறைய நீங்கள் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஃபுல் கான்சென்ட்ரேஷன் நீங்கள் கொடுத்து உங்களை நீங்களே மறந்துட்டீங்க அப்படின்ற இந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் உங்களோட மணி ரிலேட்டடாக உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இப்போ ஏதாவது நீங்கள் லோன்ஸ் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. ஏன்னா லோன்ஸோ இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருக்காவது நீங்கள் பணம் கொடுக்கணும், ஏதாவது நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எதுவும் நீங்கள் இப்போதைக்கு கொடுக்க வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு இந்த மந்த் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்க மாதிரி எனக்கு காட்டுறாங்க. நிறைய ஆசைகள் உங்களுக்கு வரலாம். ஓகே, நான் இதை வாங்கணும், அதை வாங்கணும், வீடு வாங்கணும், ஜுவல்ஸ் வாங்கணும், எனக்கு நான் நிறைய விஷயங்கள் வாங்கணும், எனக்கு நான் செட்டில் பண்ணணும். ஓகே, இதுக்கு மேலே நான் வந்து ரிலேஷன்ஷிப்பில் நான் கான்சென்ட்ரேட் பண்ண விரும்பல, பிளா 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 நிறைய யோசிக்கிறீங்க. நிறைய 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 உங்களுக்குள்ள நிறைய யோசனைகள் ஓடிக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் நடக்கும் கைஸ். ஆனால் இப்போதைக்கு நீங்கள் வந்து ரொம்ப ஹர்ட் ஆகியிருக்கீங்க, அதுலேருந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹீல் ஆகணும் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. வாவ். ஸோ இந்த மந்த் வந்து நீங்கள் உங்களோட மணி வந்து செலவு பண்ணுறது கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்கள். ஓகே, ஃபைனலி உங்களோட ஹெல்த் எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம். ஃபைல் நம்பர் 2. கைஸ், நீங்கள் ஏதாவது மெடிசன்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் இதை வந்து இல்லை ஓகே சரியாயிடுச்சு 2 months வந்து நான் எடுத்துட்டேன், எனக்கு இப்போது அந்த இது எதுவும் இல்லை அப்படின்னு நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா இது வந்து மேபி உங்களுக்கு அப்கமிங் டேஸில் ஒரு பெரிய பேக் ஃபயராக இருக்க சான்ஸ் இருக்குது. அதனால நீங்கள் வந்து உங்களோட மெடிசன்ஸை கண்டினியூ பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 months நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஃபைல் நம்பர் 2. உங்களுக்கு டெஃபினட்டாக உங்கள் லைஃப்பில் ஒரு புது டோர் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஓப்பன் ஆக போகுது. ஒரு புது டோர், அதாவது ஒரு பர்சன்னால கூட இருக்கலாம். ஒரு புது டோர் ஓப்பன் ஆக போகுது கைஸ். வாவ். ஓகே, ஃபைனலி உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ். உங்களோட ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, ஃபைல் நம்பர் 2க்கு உங்களோட ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறாங்கன்றத பார்த்துலாம். வெயிட், அவசரப்படாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்றாங்க. வா, டெஃபினட்டாக இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெசேஜாக இருக்கலாம். மேபி உங்களோட ஏஞ்சல்ஸ் உங்கள் மேலே கொஞ்சம் கோவமாக இருக்கலாம், ஏன் தெரியல, எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது. அவங்க கொடுத்த சைன் படி நீங்கள் இல்லாமல் கொஞ்சம் நீங்கள் மாறி நடக்கலாம். உங்கள் ஏஞ்சல்ஸ் வந்து உங்கள் மேலே கோவமாக இருக்கலாம். ஸோ நீங்கள் இப்போது ஏதாவது ஒரு டிசிஷன் நீங்கள் எடுக்கணும், இல்லை நான் இதுதான் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் டிசிஷன் எடுக்கணும்னு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. வா. ஃபைல் நம்பர் 2. இந்த ரீடிங் வந்து நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு புரிஞ்சு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெசேஜ் உங்களுக்கு தான். யூனிவர்ஸ் வந்து உங்ககிட்ட இவ்வளோ டீப்பாக கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க, யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்றத. ஓகே, ஃபைல் நம்பர் 2. என் ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். இதே மாதிரி நம்ம இன்னொரு ரீடிங்கில் சந்திக்கலாம். See you, டாடா, பாய். ஹலோ ஃபைல் நம்பர் 3. யாரெல்லாம் இந்த
குட் வைப்ஸ் ஒன்லி அப்படின்ற இந்த கார்ட் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கான ரீடிங் இது. வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பைல் அண்ட் லாஸ்ட் மந்த் ஆஃப் 2024 உங்களுக்கு என்ன மெசேஜ் யூனிவர்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்றதை பார்த்துடலாம். பைல் நம்பர் 2 வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் பைல் நம்பர் 3 குட் வைப்ஸ் ஒன்லி. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கான பர்சனாக, ஒரு குட் வைப்ஸ் உள்ள ஒரு பர்சனாக இருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம பார்க்கலாம். பைல் நம்பர் 3க்கு இந்த மந்த் என்ன மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறீங்க யூனிவர்ஸ்? மேம் ஆக்சுவலி கைஸ், உங்களோட மைண்டில் ஓடுற விஷயம் எனக்கு வந்து யூனிவர்ஸ் ஒரு சில விஷயங்கள் காட்டுறாங்க, நான் சொல்கிறேன். மேம் என்ன மேம் நீங்கள் குட் வைப்ஸ் ஒன்லி அப்படின்றத நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். எங்கே மேம், என் லைஃபே ஒரு வைபாக தான் மேம் போயிட்டுருக்கு. எனக்கு நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. எல்லாத்துலேயுமே நான் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கேன். மென்டலியும் சரி, ஃபினான்ஷியலாகவும் சரி, எல்லாத்துலேயுமே சரி மேம். என்னால் என்னோட ஈகோவை வந்து என்னால் விட்டு கொடுக்க முடியல. எல்லாத்துலேயும் நான் வந்து வெளிப்படையாக பேசிடுறேன். எனக்கு அது வந்து ஒரு பேக் ஃபயர் ஆகுது. நான் அப்படி பேசணுன்றதுல நான் பேசலை, ஆனால் இது இப்படி நடக்குது, ஏன்னு தெரியல மேம் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க ஒரு சில பேர். ஓகே, வேற யூனிவர்ஸ் வேற என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? பட் ஸ்டில் எனக்கு ஹோப் இருக்குது மேம். நானும் எனக்கு பிடிச்ச லைஃப்பை நான் வாழ்வேன் அப்படின்றதுல நீங்கள் இருக்கீங்க. என்ன சொல்கிறது கைஸ், எனக்கு உங்களோட எனர்ஜி வந்து ஒரு சைல்டிஷ் எனர்ஜியாக இருக்குது. லைக் ஒரு வார்மான எனர்ஜியாக இருக்கீங்க. உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, சீக்கிரம் அட்டாச் ஆகிடுறீங்க ஒரு பர்சன் கிட்ட. அதே மாதிரி இந்த விஷயமும் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து எனர்ஜிஸ், யூனிவர்ஸோட கம்யூனிகேஷன், நீங்கள் ஒரு ஹீலராகவோ இல்லை அப்படின்னா ஒரு டேரட் கார்டு ரீடராகவும் இருக்கலாம், இல்லை மூன் ஃபேஸ் மூன் ரிச்சுவல் நீங்கள் பண்ணுறவங்களா இருக்கலாம். மூன் ரிலேட்டடாக நீங்கள் வந்து ஏதாவது நீங்கள் ப்ரே பண்ணலாம், மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம். ஏதோ ஒரு விஷயம் எனக்கு காட்டுறாங்க. இல்லை அப்படின்னா நியூ மூன், ஃபுல் மூன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் இதெல்லாம் நான் நடக்கணும், நான் வந்து இந்த இடத்துக்குலாம் நான் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் நான் வாங்கணும்னு நினைக்கிறேன், இந்த பெட்டெல்லாம் நான் வந்து வளர்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து அழகாக ஒரு நோட்டில் நீங்கள் ரைட் பண்ணி வச்சுருக்கீங்க. இது வந்து உங்கள் லைஃப்பில் நடந்தே ஆகணுன்றதுக்காக கூட நீங்கள் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து லோட்டஸ் வந்து ரொம்ப பிடிக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து நீங்கள் வந்து இந்த குட் வைப்ஸ்ன்றதை கூட பார்க்காம இந்த கார்டோட கலருக்காக கூட நீங்கள் சில பேர் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, கேண்டில் கலர், கார்ட் கலர் எல்லாம் ஒன்றா இருக்குது, அதனால் வந்து நான் இந்த பைல் நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு சில பேர் இருக்கலாம். ஏன் தெரியல கைஸ். மேபி உங்களுக்கு இது ரெசனேட் ஆச்சுன்னா நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். ஓகே, பைல் நம்பர் 1க்கு இந்த மந்த் ஜாப் கரியர் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். கைஸ், உங்களுக்கு வந்து மேபி இந்த மந்த் எண்டில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு போனஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது. எஸ், டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு போனஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது. நீங்கள் நினைக்கலாம், மேம் நான் இந்த மந்த் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, நான் நிறைய பில்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்குது மேம், எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் கொஞ்சம் கூட கிடைச்சா நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கலாம். டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு போனஸ் டக்குன்னு உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ என்ன சொல்கிறது, ஸ்டார்டிங்கில் டிசம்பர் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆஃப்டர் ஒரு 15 days, 10 to 15 days கழிச்சு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட்டாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா உங்கள் கையில் கொஞ்சம் காசு நிற்கலாம் கைஸ். ஏன் தெரியல, நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டல், உங்களோட இப்போ கரண்ட் பில்ஸ் இதில் பே பண்ணுறதுலேயே நீங்கள் வெறுத்துட்டீங்க. மேம் நான் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணாலுமே நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணாலும் சரி,
ஒன்றுக்கு 2 வேலை பார்த்தாலும் சரி என்னால் வந்து கொஞ்சம் கூட சேவ் பண்ண முடியல எனக்காக அப்படின்ற மாதிரி நீங்கள் ரொம்ப வருத்தப்படுறீங்க. டெஃபினட்டாக பைல் நம்பர் 3 உங்களுக்குன்னு சொல்லி நீங்கள் செலவு பண்ணுவீங்க. எஸ், நீங்கள் வந்து உங்களால் அமௌண்ட் வந்து உங்களால் சேவ் பண்ண முடியல தான், ஆனால் இப்போ நீங்கள் உங்களுக்காகன்னு செலவு பண்ணுவீங்க. இது எப்படினாலும் இருக்கலாம். நீங்கள் சடனாக ஏதாவது ஒரு இல்லை எனக்கு இந்த இடத்துக்கு நான் போயே ஆகணும், கடன் வாங்கினாலும் நீங்கள் கிளம்பிடுவீங்க. இதுக்கு மேலே என்னால் இப்படி இருக்க முடியாது, எனக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் என்னால் இருக்க முடியாது, நான் கொஞ்சம் நானே நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரியானதுக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பிளேஸ்க்கு நீங்கள் போக வாய்ப்பு இருக்குது கைஸ். ஓகே, ஃபைல் நம்பர் 3க்கு நெக்ஸ்ட் உங்களோட ஸ்டடீஸை பற்றி பார்த்துடலாம். மேபி ஃபைல் நம்பர் 2 பார்த்தவங்க கூட கண்டினியூவாக ஃபைல் நம்பர் 3 பார்க்கலாம். கைஸ், நீங்கள் உங்கள் கையிலேயே உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை வச்சுட்டு வெளியில் தேடுறீங்க. இந்த ஒரு விஷயம் தான் நான் உங்களுக்கு ஓப்பனாக நான் சொல்லணும் அப்படின்னா, ஏன்னா உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. இல்லை, உங்களுக்கு அதே மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நீங்கள் இல்லைன்னு சொல்லவே முடியாது கைஸ். நான் இதை வந்து உங்களுக்கு நான் டேரெக்டாகவே சொல்லுவேன். நீங்கள் இதில் வந்து இல்லை மேம், யூனிவர்ஸ் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லவே முடியாது கைஸ். ஏன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க, மோர் தென் 5 கூட நீங்கள் கொடுத்துருக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் அதை ரெக்கக்னைஸ் பண்ணல. கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பிடிச்ச யூனிவர்சிட்டி, இல்லை சிட்டியில் நீங்கள் அந்த சிட்டியில் தான் நீங்கள் போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, அங்கே இருக்கலாம். இல்லை உங்களுக்கு பிடிச்ச குரூப், நீங்கள் என்ன குரூப்பில் நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் கூட கொடுத்துருக்கலாம். இல்லை உங்கள் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அதை இல்லை எனக்கு இது செட் ஆகாது அப்படின்ற மாதிரி விட்டுருக்கீங்க. ஓகே, எஸ், அதனால இப்போ நீங்கள் கவலைப்படாதீங்க கைஸ். அப்கமிங் டேஸில் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, நான் என்னோட சான்ஸ், என்னோட ஆப்பர்ச்சுனிட்டியை நான் விட்டுட்டேனே, இதுக்கப்புறம் எனக்கு எப்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா, யூனிவர்ஸ் மேலே கோமா இருக்காங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதுக்கப்புறம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸே உங்களை தேடி வர சான்ஸ் இருக்குது. உங்களோட ஸ்டடீஸ் வந்து நீங்கள் எப்படி இருக்கணும்னு நினச்சிங்களோ கொஞ்சம் கொஞ்சமாக இது மாற வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு நல்ல சேஞ்ச் உங்களோட ஸ்டடீஸில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நான் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி பார்த்துடலாம். ஃபைல் நம்பர் 3 ஃபைல் நம்பர் 3 இப்போது ரீசெண்டாக உங்கள் 2 பேருக்கு நடுவில் ஒரு ஃபைட் வந்திருக்கலாம், ஏன் தெரியல. ஒரு சில பேரோட பார்ட்னர் வந்து இப்போது ரீசெண்ட் டேஸில் இறந்திருக்கவும் சான்ஸ் இருக்குது, ஏன்னு தெரியல. எனக்கு இந்த சைன் காட்டுறாங்க. இல்லை மேம், அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மெசேஜை நீங்கள் இது பண்ணிடுங்க. எனக்கு ஏன் தெரியல, இந்த இடத்துல உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் நடுவில் ஏதோ ஒரு சண்டை வந்திருக்கு கைஸ். ஃபைல் நம்பர் 3 இந்த இடத்துல ஒரு தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் இருக்குது. ஏன்னா ஒன்று நீங்கள் இல்லைன்னா அந்த பர்சன், யாரோ ஒருத்தவங்க சொல்கிறத கேட்டு தான் உங்களோட ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்து சண்டை வருது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மோஸ்ட்லி இந்த இடத்துல வந்து இப்போ நீங்கள் ஃபீமேலாக இருந்தீங்கன்னா மேல் உங்கள் பார்ட்னரோட ஃப்ரெண்டு தான் வந்து ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போது நீங்கள் ஒரு மேலாக இருந்தீங்கன்னா உங்கள் பார்ட்னரோட ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லைங்களா, அவங்க தான் சொல்கிறதுக்கு சொல்லி கொடுத்து இந்த மாதிரி பண்ணலாம், சரிங்களா. ஏன்னா இந்த பர்சன் வந்து அவங்க ஃப்ரெண்டை ரொம்ப நம்புறாங்க. ஆனால் இவங்க உங்கள் பர்சன் மேலே தப்பு கிடையாது கைஸ். ஏன்னா இவங்க ஃப்ரெண்டை வந்து ரொம்ப இதுவாக நம்புறாங்க அவங்க, அதனால தான் உங்கள் 2 பேருக்குள்ள ப்ராப்ளம் வருது. உங்கள் மேலே எந்த தப்பும் கிடையாது, நான் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க. இல்லை ஒருவேளை நாம் இப்படி தானோ அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ள ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க, அப்படி கிடையாது. ஓகே, வேற என்ன மெசேஜ் இருக்குது யூனிவர்ஸ் ஃபைல் நம்பர் 3க்கு ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக? ஏன்னு தெரியல, உங்களுக்கு நான் இன்னும் கார்ட்ஸ் எடுக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் ஃபைனலாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஹோப்பை விட்டுட்டீங்க. எனக்கு இல்லை, எஸ், இந்த ரிலேஷன்ஷிப் நான் இதுக்கு மேலே நான் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கல
அதை விட்டுட்டு நான் வந்து ஒரு நியூ லைஃப்பை பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் விடவும் முடியல அப்படின்ற ஸ்டேஜில் இருக்கீங்க. எஸ், மேபி இந்த பர்சன் வந்து உங்களோட ட்ரூ சோல்மேட்டாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா உங்களாலேயும் இந்த பர்சனை விட்டு இருக்க முடியாது, இந்த பர்சன்னாலேயும் உங்களை விட்டு இருக்க முடியாது. கைஸ், நீங்களும் சரி இந்த பர்சனும் சரி, நீங்கள் 2 பேரும் சும்மா ஓகே நம்ம பேருக்கு வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு சடனாக நமக்கு பிடிக்கலையா நம்ம பிரேக்கப் பண்ணிட்டு 2 பேருமே அந்த மாதிரியான ஒரு தாட் உங்கள் 2 பேருக்கிட்டையுமே கிடையாது. இதை வந்து நான் இங்கே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு லவ் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு தான் சேம் அந்த பர்சனும் உங்களை லவ் பண்ணுறாங்க. இது ஒரு கன்ஃபர்மேஷன். இந்த டவுட் கூட உங்களுக்கு இருந்திருக்கலாம், ஒரு தேர்ட் பார்ட்டினால தாங்க உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இவ்வளோ ப்ராப்ளம் வந்துகிட்டு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் உங்களோட மணி. இந்த மந்த் வந்து உங்களுக்கு ஃபினான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபைல் நம்பர் 3க்கு கைஸ், நீங்கள் இந்த மந்தில் வந்து ஏதாவது பணம் யார்கிட்டயாவது கேட்டிருக்கீங்க ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் வந்து மணி ரிலேட்டடாக வந்து ஏதாவது ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க, எனக்கு வந்து பணம் வேணும், இல்லை நான் கொடுக்குறேன், இல்லை நான் புது திங்ஸ் வந்து நான் இஎம்ஐயில் நான் வாங்க போகிறேன், இந்த மாதிரி விஷயம் நீங்கள் டிசைட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த மந்த் வேணாம், இது ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த மந்த் வந்து நீங்கள் ஒரு விஷயம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் நீங்கள் வந்து இங்கே உங்களுக்குன்னு சொல்லி நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிடுவீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு காட்டுறாங்க. இல்லை உங்களுக்குன்னு பிடிச்ச புது ட்ரெஸ் நீங்கள் வாங்கலாம், நீங்கள் வந்து ஒரு விஷயத்துக்காக நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க. ஏதோ ஒரு விஷயம் பெருசாக மேபி ஜுவல்ஸ் வாங்கலாம், இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச திங்ஸ் வாங்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச பிளேஸுக்கு போகலாம். ஆனால் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவிட்டி, அந்த ஒரு குட் வைப்ஸ் உங்களுக்கு கொடுக்குற அந்த ஒரு விஷயமா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால இந்த மந்த் வந்து நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ணுறதை கம்மி பண்ணிக்கோங்க. ஓகேவா கைஸ்? ஓகே, ஃபைனலி ஃபைல் நம்பர் 3க்கு உங்களோட ஹெல்த் எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம். டிப்ரெஷன் கைஸ், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ஹெல்த் வைஸ் எந்த ப்ராப்ளமும் இல்லை, மைண்ட் ரிலேட்டடாக தான் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு சில பேருக்கு இங்கே நிறைய பேக் பெயின் இருக்குது, நீங்கள் வந்து அதை கேர் பண்ணிக்காமல் இருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு தடவை டாக்டர் செக்கப்புக்கு போகிறது ரொம்ப நல்லது. நீங்களாவே வீட்டிலேருந்து ஏதோ ஒரு மெடிசன் நீங்கள் டேக் பண்ணிட்டு வரீங்க, இது உங்களுக்கு செட் ஆகாத கைஸ், தயவு செஞ்சு உங்களுக்கு பேக் பெயினோ இல்லை பேக் ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தாலோ நீங்கள் வந்து உடனே ஹாஸ்பிட்டல் போகிறது உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி கண்ணு ரிலேட்டடானாலும் சரி, ஏதாவது ஒரு எங்கேயாவது உங்களுக்கு ஜாயின்ஸ்லேயோ இல்லை பேக்லேயோ கண்லேயோ ஏதாவது உங்களுக்கு ஒரு பெயினோ ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ஏதாச்சும் அப்படின்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா இது ஒரு பெரிய பிரச்சனையாக சான்ஸ் இருக்குது. ஓகேவா கைஸ்? ஓகே, அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ். உங்கள் ஏஞ்சல்ஸ் என்ன மெசேஜ் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறாங்கன்றதை பார்க்கலாம். ஓகே, ஏன் தெரியல, உங்களுக்கு நான் 2 கார்டு எடுக்கணும்னு பார்க்குறேன். ஓகே, ஒரு கார்டு வந்து ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி டர்ன் பண்ணிட்டாங்க. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்றதை பார்த்துடலாம். எஸ் சார், நான் கொஷின் கேட்டிருந்தீங்க அப்படின்னா ஆன்சர் நோ. இல்லை நீங்கள் இதை பற்றி ஏதாவது ஒரு விஷயம் நினச்சிருந்தீங்கனாலும் ஆன்சர் நோ. இப்போ அதுக்கான டைம் கிடையாது, இப்போது நீங்கள் வெயிட் பண்ணுறதுக்கான டைம். ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் அவசரப்படுற மாதிரி எனக்கு காட்டுறாங்க. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். வாவ், ஃபைல் நம்பர் 3, யூனிவர்ஸ் எனக்கு எதை பற்றி சொல்கிறாங்கன்றது தெரியல. மேபி இந்த மெசேஜ் உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபைல் நம்பர் 3. நீங்கள் இந்த அளவுக்கு பார்த்துருக்கீங்க அப்படின்னா ரொம்ப 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 நன்றி. அண்ட் இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகள், நிறைய விஷயங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. என்ன சொல்கிறது, எவ்வளோ ஸ்ட்ராங்கான பர்சன் நீங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும்.
கண்டிப்பாக நீங்கள் அப்கமிங் டேஸில் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க அப்படின்றத நான் யூனிவர்ஸ் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். உங்ககிட்டயும் நான் சொல்கிறேன். ஓகே, பயல் நம்பர் 3. ஆக்சுவலி எனக்கு இந்த ரீடிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணவே எனக்கு மனசு வரல. இன்னும் கண்டினியூ பண்ணணும்னு தான் பார்க்குறேன். பட் என்ன சொல்கிறது, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல கைஸ். ஓகே, பயல் நம்பர் 3. உங்களுக்கு பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னாலும் சரி, இல்லை பிரேஸ்லெட்ஸ் கிறிஸ்டல்ஸ் வேணும்னாலும் சரி, நீங்கள் என்ன டேரெக்டாக இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், இதே மாதிரி நம்ம இன்னொரு ரீடிங்கை சந்திக்கலாம். See you, bye.